Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சிம்பிளா ஸ்டிட்ச் பண்ற மாதிரி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கீழ வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸ் வச்சிருக்கேன். ப்ளவுஸ் பீஸோட முன்பகுதி வச்சிருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்ம டிசைன் கொடுக்கறக்கூடிய கிளாத் வச்சிருக்கேன். அதுக்கு மேலே வந்து நான் லைனிங் பீஸ் வச்சிருக்கேன். லைனிங் பீஸ்ல வந்து நம்ம எப்பவும் போல ஒரு நெக்லைன் மார்க் பண்ணியிருக்கோம். நெக் இந்த தடவை ரவுண்ட் நெக் இல்லாமல் லைட்டாக ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு ஒன் சைடாக வரைஞ்சி ரெண்டு சைடுமே நான் ட்ரேஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துருப்பேன். ஸோ அதுதான் வந்து நெக்கோட நார்மல் லென்த்து. ஹைட் வந்து நம்மளுக்கு அவ்வளோதான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கீழே இறக்குன மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக டிசைன் வைக்கும்போது அந்த ஏரியாவை கவர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நெக்லைனில் ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம இடையில இருக்க பீஸ் எல்லாமே நம்ம எடுத்து விட்டுறலாம். கட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சிங் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த இடம் வரைக்குமே வந்து கொஞ்சம் டீப்பாக நீங்கள் கட் பண்ணிகிட்டே வாங்க. ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைனிங் பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லைனிங்கை மட்டும் நீங்கள் உள்ளே திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ப்ளவுஸ் பீஸ்க்கு மேலே வந்து அந்த டிசைனர் கிளாத்தோடு சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக நெக்லைனுக்கு நல்ல ஃபினிஷிங்கில் வர மாதிரி கார்னர்லேயே நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வாங்க. உள்ளே இருக்க பீஸ் எல்லாமே வந்து அந்த கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக வந்து நம்ம நெக்லைன்லேயே ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம இங்கே கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக நெக்லைன் வந்து நம்ம ஃபினிஷிங் கொடுத்தாச்சு. ஃபினிஷிங் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அடியில் இருக்க நம்மளுக்கு டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தை மட்டும் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நம்மளுக்கு நார்மலாக நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம்ல ப்ளவுஸு, ஸோ அந்த மாதிரி ஆம்ஹோல் சைடு ரெண்டையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடுமே ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஹைட்லேருந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அந்த பீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு லைனிங்கை மடித்து நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. நார்மலாக வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். சைடில் இருக்க பீஸ் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு எப்போவுமே லைனிங்கை விட நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருப்போம். அந்த பீஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் வந்து நீங்கள் தையல் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே ப்ளவுஸ் பீஸை வந்து நல்லா மடிச்சுட்டு ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கார்னர்லேயே நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நான் இன்றைக்கி ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். நல்ல ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும். எல்லா சைடுமே வந்து ஒரே மாதிரியே இருக்கும். அந்த ஸ்டிச்சிங்குமே வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் நீங்கள் என்ன ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் சரி, நீங்கள் அடிக்கடி ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லா படிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ தையல் போடும்போது அங்கங்கே சுருக்கம் எதுவும் வராமல் நல்லா நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும். ஓவரால் வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு ப்ளவுஸோட ஆக்சுவல் அளவில் வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம நெக்லைன்லேருந்து ஒரு 1.25 இன்ச் வந்து நான் ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். லைனிங்கில் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக லைனிங் பீஸில் மார்க் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டிசைன் கொடுத்துருக்கோம்ல, அந்த கிளாத்தை வந்து நல்லா நீட்டாக விரித்து விட்டுருங்க. கீழே விரிச்சிட்டு அந்த கிளாத்துக்கு மேலேயே வந்து நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. சாரீ வந்து என்னால் வியூ பண்ண முடியல. ஆல்ரெடி வந்து சாரீ ஃபஸ்ட்டு முந்தி மட்டும் அடிச்சுட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் நான் சாரீ வீடியோ எடுக்கலை. பட் ஆனால் நமக்கு டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா க்ரீன் கலர், ஸோ அந்த கலரில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சாரீ. பார்டர் மட்டும் வந்து நம்மளுக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க, நேவி ப்ளூ கலரில். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது கலர் காம்பினேஷன். சேம் கலர்லேயே நானும் கிளாத் வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். நெக்லைன் வந்து நீங்கள் ஃபுல்லாக இதே மாதிரியே ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துருங்க. ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் நான் கேன்வாஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்து நம்மளுக்கு அந்த ஸ்வீட் ஹார்ட் நெக் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கீழே வந்து நம்மளுக்கு ஒரு டிசைன் கொடுக்குறதுக்கு நான் கேன்வாஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணியிருக்க கேன்வாஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எந்த சைடு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் ஒரு தையல் கொடுத்துக்கோங்க.
நான் வந்து நெக்லைன் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பீஸோட பேலன்ஸில் தான் நான் இப்போ ஸ்டிச்சிங் கொடுத்துட்ருக்கேன். மேக்ஸிமம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க சாரியில். ஏன்னா வந்து சாரீ இப்போல்லாம் வந்து ரொம்ப லென்த்தாலாம் கொடுக்குறது கிடையாது. கரெக்டாக 6 மீட்டர்ஸ் தான் கொடுக்குறாங்க. 6 இல்லது 6.10 அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நிறையா கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி பீஸ் எல்லாமே வந்து நீங்கள் அப்பப்போ எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டிசைன் பண்ணுறதுக்கும். நெக்லைனில் இருக்க பீஸை தான் நான் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்திருக்கேன். ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு நம்ம பைப்பிங் ரெடி பண்ண போகிறோம். பைப்பிங்குமே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக்லைனில் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த டிசைனர் கிளாத்தில் அதில் வந்து நான் நல்ல ஒரு க்ராஸ் பீஸாக எடுத்திருக்கேன். க்ராஸ் பீஸ் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். பட் ஆனால் இது வந்து நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு சாரியில் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வியர் பண்ணும்போது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ மேக்ஸிமம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான கிளாத் வந்து சாரியிலேருந்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாகவே கிளாத் இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா வந்து ஒரு ஜாஸ்மின் கிளாத்தோ இல்லை சில்க் கிளாத்தே வந்து தனியாக வச்சுருப்பாங்க. கொஞ்சம் வந்து ஹோல்சேல் ரேட்டில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சூட்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக க்ராஸ் பீஸ் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பீஸை ஃபுல்லாகவே வந்து 1 by 1 நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஜாயின் பண்ண பீஸை வந்து நம்ம அப்படியே நம்ம கேன்வாஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீஸில் வச்சு நான் பைப்பிங் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். பைப்பிங்க்கு வந்து சின்னதாக வந்து நீங்கள் பைப்பிங் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணிட்டா போதும். உங்களுக்கு நல்ல ஃபைனான பைப்பிங்காக இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் வந்து இது ஃபுல்லாக க்ரீன் கலர் கிளாத் வச்சுட்டு பைப்பிங் ப்ளூ கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு. பட் ஆனால் அது அந்தளவுக்கு சூட்டபுளாக இருக்குன்ற மாதிரி தோணலை. ஸோ அதனால் நான் அப்படியே ஆப்போசிட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அந்த ஷேப் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் ரொம்ப யூனிக்காக இருந்தது. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து அந்தளவுக்கு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. அண்ட் நம்ம பண்ணியிருக்க டிசைன் வந்து அப்படியே சாரீ பேட்டர்னில் இருந்த டிசைன் தான் அது. சாரியில் வந்து நம்மளுக்கு அங்கங்கே புட்டாஸ்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது இப்போது வந்து ரீசெண்டாக நிறைய ட்ரெண்டிங்கில் மூவிங்கில் இருக்கிற ஒரு சாரீ தான் அது. நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து அங்கங்கே நல்ல ஒரு பேஸ்டல் க்ரீனில் வந்து நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் நாங்கள் அங்கங்கே ப்ளூ கலரில் டிசைன் வந்து பேட்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதை மேட்ச் பண்ணுற மாதிரி நான் ப்ளவுஸ்க்குமே வந்து சேம் டிசைனே வந்து நான் கொடுத்துருக்கேன். 2 சைடுமே வந்து நம்ம சேம் டிசைன் தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் 2 பேட்சுமே வந்து நான் ஃபுல்லாகவே பைப்பிங் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாக வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பைப்பிங் கொடுக்கும்போதுமே வந்து நீங்கள் அந்த கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த கீழே வச்சுருக்க அந்த கிளாத்தை வந்து நீங்கள் லைட்டாக இழுத்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும் பைப்பிங் கொடுக்கும்போது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் கொஞ்சம் வேலை இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் நம்மளுக்கு சாரீலேயுமே வந்து 2 கலர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க, க்ரீன் அண்ட் ப்ளூ தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு வந்து நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம அந்த டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா அந்த கார்னர் வரும்போது மட்டும் கொஞ்சம் ஃபுட் வந்து எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக அந்த பைப்பிங்குள்ளே கிளாத்தை வந்து நல்லா உள்ளே எடுத்து விட்டுட்டே தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும். நம்ம அந்த பேட்ச் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்லைனில் வந்து நம்மளுக்கு அந்த பிசுறு எதுவும் தெரியாமல் இருக்கிற மாதிரி நான் லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறேன். லேஸ் வந்து நான் நல்ல ஒரு க்ரீன் கலர் தான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு அந்த சாரீக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி லேஸ் எடுத்திருக்கேன். கீழே வந்து அந்த கட்டிங் வரும்போது மட்டும் லைட்டாக மடித்து விட்டுருக்கேன். மடித்து விட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல் லேஸ் வச்சு நீங்கள் அந்த பீஸை ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக லேஸில் வந்து நீங்கள் 2 ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. 2 ஸ்டிச்சிங் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த லேஸ் வந்து ரொம்ப தின்னான லேஸும் கிடையாது, ஓரளவுக்கு வந்து மீடியமாக இருக்கும். ஸோ அதனால் நான் 2 சைடுமே வந்து தையல் கொடுத்து எடுத்திருக்கேன். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், கீழே வந்து அந்த கட்டிங் கொடுத்துருப்போம் இல்லையா ஷார்ப் ஏஜில், ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ரெடி பண்ண பேட்ச் வச்சு நம்ம 2 சைடும் இருக்கிற மாதிரி கவர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு கீழேருந்தே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து அதே எட்ஜஸில் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடுமே வந்து சேம் தான், இதே மாதிரியே வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க.
ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு டைமண்ட் கட் மாதிரி நான் கேன்வாஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பீஸையுமே வந்து நான் சேமில் வந்து க்ரீன் கலரில் அடியில் பீஸ் வச்சுட்டு அதுக்கு அடியில் வந்து ஜஸ்ட்டு லைனிங் கிளாத் மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் நம்மளுக்கு ப்ளூ கலரில். ஸோ அந்த கிளாத்தையும் அடியில் வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக அந்த டைமண்ட் கட் கொடுத்துருக்கோம்ல அந்த பீஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளுக்கு அடியில் வச்சுருக்கோம் இல்லையா நம்மளுக்கு அந்த ப்ளூ கலர் அந்த பீஸை மட்டும் தனியாக எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு சென்டரில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீஸ் வந்து உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே எடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்குமே வந்து அந்த எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக அமையும். சேம் டைம் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஷார்ப்பான எட்ஜஸ் கிடைக்காது. நம்மளுக்கு நார்மலாக பைப்பிங்கோ இல்லை வேறு ஏதாவது கிளாத் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக வராது. ஸோ அதனால் 2-3 ஸ்டிச்சிங் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள்லேயே வந்து நீங்கள் ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் அந்த ஸ்கொயர் ஷேப்புமே வந்து நம்ம கீழே வச்சு அதை கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நெக்லைன் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி நான் ஜஸ்ட்டு ஒரு கர்வ் மாதிரி ஒரு டிசைன் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து அதில் பைப்பிங் மாதிரி கொடுக்கலாம். பைப்பிங் கொடுக்குறத விட நம்மளுக்கு லேஸ் வைக்கிறது பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் ப்ளூ கலரில் அதில் லேஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். அந்த பீஸ் வந்து நம்ம உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டுமே வந்து க்ரீன் கலரில் தெரியும். ஸோ அதனால் நெக்லைன் மட்டும் ஹைலைட் பண்ணுற மாதிரி நான் ப்ளூ கலர் கிளாத் வச்சு நான் க்ராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கலாம் நெக்லைனில். மேக்ஸிமம் வந்து நீங்கள் ப்ளவுஸ் ரெடி பண்ணும்போது நிறைய லேஸ் ஒர்க் எதுவுமே கொடுக்காம மினிமலாக லேஸ் கொடுத்துட்டு சிம்பிளாக வந்து நம்ம கிளாத்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும். சேம் டைம் வந்து நம்ம வச்ச டிசைனில் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நெக்லைன் வந்து நீங்கள் பைப்பிங் கொடுக்கும்போது நீங்கள் அதே மாதிரி நல்ல ஃபைன் பைப்பிங்காக வர மாதிரி கார்னரில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி இது வந்து நம்ம ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக் மாதிரி கட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கட்டிங் வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னா நல்ல க்ராஸாக எடுத்துக்கோங்க. க்ராஸாக எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சுருக்கம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாகவே நீங்கள் பைப்பிங் ரெடி பண்ணிடலாம். ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே நல்லா உள்ள வரைக்கும் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு எல்லா சைடுமே வந்து ஒரே மாதிரியே பைப்பிங் வர மாதிரி நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. பீஸ் மட்டும் எப்போவுமே வந்து எல்லா ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணும்போது பீஸ் மட்டும் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் ரொம்ப நீட்டாகவே கிடைக்கும் ஃபினிஷிங்கு. ஸோ அதே மாதிரியே நமக்கு அந்த க்ராஸ் பீஸ் கட் பண்ணும்போதெல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீஸோட ஸ்டிச்சிங் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக கிடைக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு அந்த த்ரெட்டு வச்சு நம்ம பைப்பிங் கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்தளவுக்கு ஒரு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஃபுல்லாக வந்து நம்ம பைப்பிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் சென்டர் போர்ஷன் மட்டும் கவர் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா ஒரு ஸ்கேலப் மாதிரி ஒரு டிசைனில், அந்த இடத்துல வந்து நான் லேஸ் ஒர்க் மட்டும் ப்ளூ கலரில் கொடுத்துட்டு நம்மளுக்கு சென்டரில் வச்சு நம்ம ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துடலாம். ஃபுல்லாக கீழே இருக்க பார்ட் மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன். லேஸ் வச்சு கவர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சென்டரில் வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து நீங்கள் அந்த பீஸை செட் பண்ணிவிட்டு செட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் பெருசாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு லேஸ் ஒர்க் நிறையா இருக்காது. சேம் டைம் வந்து ரொம்ப நீட்டான ஒரு லுக் இருக்கும் இந்த ப்ளவுஸில். பேக் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கவர் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இடையில வந்து ஒரு ஸ்டோன் மட்டும் நான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். ப்ளவுஸ் பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வந்து நான் ஒரு ஸ்டோன் வச்சுருக்கேன். ரெண்டுமே வந்து ப்ளூ கலரில் ஒரு ஸ்டோன் வச்சு ஃபுல்லாக வந்து ஒரு ஒயிட் கலரில் கவர் பண்ண மாதிரியாக இருக்கும் ஸ்டோன் ஒர்க்கு. ஸோ அதை வந்து நம்ம சென்டரில் 2 சைடும் இருக்கிற மாதிரி நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்லீவுமே வந்து நம்மளுக்கு அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு கட் ஒர்க் மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் வந்து நம்மளுக்கு அந்த
ஸ்டோன் கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இதில் வந்து நான் டசல்ஸ் எதுவுமே பெருசாக ரெடி பண்ணல. ஏன்னா நம்மளுக்கு ப்ளவுஸ்க்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது கிளாத்து. ஸோ ஃபுல்லாக ப்ளவுஸ்க்கே போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் இருந்த கிளாத்தில் சிம்பிளாக வந்து நான் சிங்கிள் லேயரில் நான் டசல் கொடுத்துருக்கேன். அண்ட் பேக் நெக்குக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவ் ரெடி பண்ணியிருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ வந்து அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.